இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் தெரியாமல் உங்கள் மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஹாய் ப்ரோ, நான் என்னோடய மணியை இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே, எதுக்காக? க்ரோ பண்ண தான். ஆனால் எனக்கு இந்த நிஃப்டி 50 சென்செக்ஸ் அப்படின்னா அதை பற்றினா எனக்கு அவ்வளோவா தெரியாது ப்ரோ. அப்படின்னு என்ன? இது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. இந்தியாவில் மொத்தம் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று NSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டுலேயும் thousands ஆஃப் கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. ஆயிரக்கணக்கிலையா? அப்படின்னா BSEயில் மட்டும் 5000+ கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் NSEயில் 2000+ கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. ப்ரோ, நான் கேட்டது சென்செக்ஸ் அப்புறம் நிஃப்டி 50 பற்றி சொல்கிறேன். சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் BSE, அதாவது BSEயில் லிஸ்ட் ஆகிருக்க 5000+ கம்பெனிஸில் இருந்து டாப் 30 கம்பெனிஸ் மட்டும் சென்செக்ஸ் ட்ராக் பண்ணும். அதோட வேல்யூஸ் எப்போ அப் ஆகுதோ அப்போலாம் சென்செக்ஸும் ரைஸ் ஆகும். அடுத்தது நிஃப்டி 50. இது இண்டெக்ஸ் ஆஃப் NSE, அதாவது NSEயில் லிஸ்ட் ஆகிருக்க 2000+ கம்பெனிஸில் இருந்து டாப் 50 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இது அமையும். சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா நிஃப்டி 50 அப்புறம் சென்செக்ஸ் ரெண்டுமே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க.